மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் இப்போ பார்க்க போகிறது பிஸ்மில்லாபாத். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிஸ்மில்லாபாத்துக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே உரிச்சு வச்சுருக்க சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே வெட்டி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். குடமிளகா, கேரட் சேர்த்துக்கலாம். பிஸ்மில்லாபாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 2 காய் மட்டும் தான் சேர்த்துக்கணும். இது நம்ம தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு தனியாத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு. கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இது ஒரு மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். அந்த காயெல்லாம் எந்த அளவுக்கு வேகுதோ அப்போ தான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாம்பார் சாதம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். அரிசி போடாச்சுன்னா நம்ம கிளறிட்டே இருக்கணும். இல்லைனா நம்ம பச்சரிசி போடுறதுக்கு அதுக்கும் அடி பிடிச்சிடும். அதனால் நல்லா சாப்பாடு குழையிற வரைக்கும் அதை கிளறிட்டே இருக்கணும். இது கூட நம்ம உருவி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். வேக வச்சு உருவி வச்சுருக்கோம் முருங்கைக்காய். இது கூட நம்ம தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ண மாங்காய் சேர்த்துக்கலாம். சாம்பார் சாத்து கூட இப்போ நம்ம கடைசியாக மல்லி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம். சாம்பார் மசாலா சேர்த்துக்கினா தான் சாம்பார் சாதத்தோட வாசனையே டேஸ்ட்டாக நம்ம சூப்பராக இருக்கும். கூட நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நிறைய நெய் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக சாம்பார் சாதம் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். 200 கிராம் பச்சரிசி, 200 கிராம் துவரம்பருப்பு அப்படி போட்டால் தான் பிஸ்மில்லாபாத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதான் அப்போ தான் உங்களுக்கு அந்த பிஸ்மில்லாபாத்தோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 200 கிராம் போடுறீங்கன்னா 200 கிராம் பருப்பு, 100 கிராம் போடுறீங்கன்னா 100 கிராம் பருப்பு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிஸ்மில்லாபாத் சூப்பராக வரும்.